அப்படி பார்த்தாலுமே விஜய் வந்து நீங்க வந்து அந்த 35% கிராஸ் பண்றது சென்னையில மட்டும்தான். கிட்டத்தட்ட சென்னையில மட்டும்தான் நம்ம பாக்குறோம் இல்லையா, சோசியல் மீடியாவில் பாக்குறோம் இல்லையா, இது எல்லாமே சென்னையில் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான். ரூரல்ல சென்னையை தாண்டி நீங்க திருத்தணிக்கு போயிட்டீங்கன்னா அங்க களம் வேற. இப்ப நீங்க அங்க ஓட்டு போடக்கூடியவங்க வந்து கட்சி, சின்னம், ஜாதி, மதம், பணம், வேட்பாளருடைய தனிப்பட்ட செல்வாக்கு இதெல்லாம் இருக்கு. எல்லாருமே விஜய் முகத்தை பார்த்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இத்தனை ஃபேக்டர் இருக்கு. நீங்க ஒரு ஒரு ஏரியாவில் போனான்னா அவர் தனிப்பட்ட செல்வாக்குல இருப்பார். திமுக அதிமுக அவர் அசைச்சுக்கவே முடியாது. வனக்கடிக்கு போனீங்கன்னா நந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட செல்வாக்குல வச்சிருக்காரு. ஆத்தூர்ல போனா பெரியசாமி 5 முறை ஜெயிச்சிருக்காரு. அவர் தனிப்பட்ட செல்வாக்கு. அவர் ஜாதி மதங்கள் வயசு வித்தியாசம் பார்க்காம அவருக்கு போடுவாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் அதிமுக அவர் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு. விராலிமலை விஜயபாஸ்கர். இங்கெல்லாம் வந்து எந்த கட்சியுமே எடுபடாது. அங்க டஃப் ஃபைட் வந்து திமுக அதிமுக தான் இருக்கும். அங்க 3ஆம் 4ஆம் இடத்துல தான் டிவிக்கு இருக்கும். இதெல்லாம் தெரியாம சென்னையில மட்டும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இங்க வேட்பாளர் முகத்தை பார்க்க மாட்டாங்க. இங்க வேட்பாளர் என்ன சாதின்னு பார்க்க மாட்டாங்க. சென்னையில தான் பிரிச்சுக்கு இது